எனது அன்பு தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தனுசு ராசியில் பிறந்தவங்க அன்பு, அரவணைப்பு, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இதெல்லாமே அதிகமாக எந்த ராசிக்காரருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது தனுசு ராசிக்காரருக்கு மட்டும்தாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன், ராசியின் அதிபதியே குரு பகவான். குரு ஒழுக்கமான ஒரு செயல்பாட்டை கொடுக்கக்கூடியவர். அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் புனிதமாக வச்சுக்கக்கூடியவங்க, ஒரு ஒழுக்கமாக மற்றவங்களை வழி நடத்தக்கூடியவங்க. ஒரு இடத்துல சாதாரண ஒரு கம்பெனிலேயே நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்து இது இப்படி செய்யணும், அது அப்படி செய்யணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக தான் இருப்பீங்களே தவிர, ஆனால் மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, அதாவது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்து லாபத்தை விட தன்னால் முடிந்த வரைக்கும் நன்மையை செய்யணும்னு நினச்சி, அதாவது அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்களாக தான் இருப்பீங்க. இப்படி தனுசு ராசிக்காரரை பற்றி சொன்னோம்னா பல விஷயங்களை பெருமையாக சொல்லலாம். ஏன்னா அக்னி தத்துவ ராசி, அதாவது ஒரு யாகத்தின் நெருப்பு எப்படி புனிதமாக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடமும் அருமையாக்கும். அந்த இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மனசு அது தனுசு ராசிக்காரருக்கு அதிகமாக இருக்கும். இப்படி இருந்தாலும் சமீப காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில சிரமங்களும் சில இழப்புகளும் மன கஷ்டங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அனுபவித்தாலும் அவங்களுடைய நேர்மையில் மட்டும் எப்போவுமே நீங்கள் மாறவே மாட்டீங்க. நான் இப்படித்தான் அப்படின்னா அந்த ஒழுக்கத்தில் மாறவே மாட்டீங்க. மற்றவங்களுக்கு ஒரு நல்லது செய்கிற விஷயத்துலையும் எவ்வளோ நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக கண்டிப்பாக செஞ்சுருவணும். அவங்களுக்கும் நம்ம கண்ணுக்கு முன்னால் கஷ்டப்படுறாங்களா, முடிஞ்ச வரைக்கும் நாம் ஒன்று நல்லது பண்ணுறோம் இல்லையா, வழிகாட்டுதல் பேராது இப்படி போ நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதலாக தான் இருப்பீங்க. ஆனால் சொந்த பந்தத்தில் உற்றார் உறவினர்கள்னாலையும் கூட பிறந்த ஒரு சகோதரி ரூப ரீதியிலையும் பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டோம்னா அது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர் தான். நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சுருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்காது. உண்மையாக நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் அதுக்கு பட்டம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பழி போடாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இத்தனையும் அனுபவிச்சாலும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிக்கு மேலே நீங்கள் வளர்ச்சி ஆகிட்டு தான் இருப்பீங்களே தவிர கண்டிப்பாக மேல் படியிலிருந்து கீழ்ப்படிக்கு வர மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா மன நிம்மதி இல்லை, மன சந்தோஷம் இல்லை, ஏதாவது ஒரு வழியில் சில பிரச்சனைகள் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இது எதனாலங்க இப்படிலாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சில யோசனைகள் எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு வர்றது உண்டு. காரணம் என்னென்னா கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு இருந்தது. இந்த இதில் பார்த்துட்டோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனும் 4ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல, அதாவது வக்ர நிலையில் இருக்குதுங்க. இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிவர்த்தி ஆகும்போது எதிர்பாராத ஒரு முன்னேற்றம், எதிர்பாராத ஒரு செல்வாக்கு, மனக்குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஏற்பட போகுது. 6ஆம் இடம் அஸ்தமஸ்தானம். 6ஆம் இடங்கிறது நோய் நொடி சம்மந்தப்பட்டது. 6ஆம் இடம்ங்கிறது கடன் சம்மந்தப்பட்டது. 6ஆம் இடங்கிறது எதிரிகளின் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணும்போது குரு இருக்கிறது நல்லது தான். ஆனால் வக்ரத்தில் இருக்கிறது கண்டிப்பாக நல்லதில்லை. அதனால் நீங்கள் சில நபர்கள் பார்த்தோம்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கட்டாயமாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அதில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வேலைக்கு போய் அந்த இடத்துல வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாயிருச்சுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலம்தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி. ஏன்னா அந்த ஸ்தானத்தில் குரு இருக்கிற போது நிச்சயமாக இயல்பான நிலைக்கு வரும்போது கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்க வேண்டிய ஒரு காலமாக இந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அமையப்போகுதுங்க. அப்போது இந்த பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இது ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு வேலையில்
புதிய முயற்சிகள். இப்போ நல்லா படிச்சிருக்கிறோம், நமக்கு அந்த வேலை கிடைக்கல, ஒரு சாதாரண இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச இடத்துல இதுக்கு முன்னால் முயற்சி எடுத்து கிடைக்கலையா, ஏன்னா அது இந்த நேரத்தில் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், சரியாக அமையலை, 4 முறை எக்ஸாம் எழுதணும், 1 மார்க்கில் போயிடுச்சு, பாயிண்டில் போயிடுச்சு, ஆனால் நம்மளோட கீழே இருக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் அமையுது, ஆனால் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் தேவையில்லை. ஆனால் இந்த நேரத்தில் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா, நம்ம கடனே வாங்க மாட்டோம், ஆனால் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, ஒரு மருத்துவத்துக்கோ இல்லை ஒரு ஈஸியான ஒரு இடம் வந்தது, அதுக்காக 10 ரூபா பணம் இருக்குது, இன்னொரு 5 ரூபா வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ, இல்லை நம்ம நண்பர், நம்ம உறவுக்காரர், அவருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னார், நம்ம கடன் வாங்கி அவருக்கு கொடுத்தோம், ஆனால் அவர் இன்றைக்கி கொடுக்கல, நாம் கடன், இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இன்றைக்கி கடன் சுமையில் நாம் எப்படி இது கட்டுறதுங்கிற ஒரு தவிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கு தனுசு ராசிக்காரருக்கு. இந்த சூழ்நிலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள், ஒரு குறைந்த வட்டியிலையோ இல்லை எதிர்பாராத நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்கு இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு இருந்து உங்களுக்கு அமையப்போகுது. அப்போது இந்த நேரத்தில் சைடு தொழில், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், சரிங்களா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்கன்னா, ரெட்டை படிப்பு அப்படின்னா 1 மடங்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மடங்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும், அதாவது ஒரு பெரிய மனிதருடைய சப்போர்ட்டு, ஒரு தொழில் தொடங்குறதுக்காக நமக்கு உதவி செய்தாங்கன்னா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க, இப்படியே காலம் போயிட்டு இருக்குது, அது எப்போ தான் நேரம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க, கிடைக்கல, இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வேலையினாலையும் சில சிக்கல்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதுக்கு இதுக்கு நமக்கு ஒரு தகுந்த சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்தணும். இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பரிவர்த்தனையும் நீங்கள் செஞ்சுக்கணும். அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு தவறாமல் பண்ணணும். அப்போது நம்ம என்ன செய்யணும், அதாவது உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது முருகர் வழிபாடு திருச்செந்தூர் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ரொம்ப தூரமாக இருக்குதுங்க, நான் ரொம்ப வெளியூரில் இருக்கிறேன், நான் எப்படிங்க போகிறது அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகரை நினச்சி செவ்வாய்க்கிழமை அடுத்தது வியாழக்கிழமை, இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் ஆச்சுங்களா, அதாவது அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன கஷ்டம், அப்புறம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் சரியாகும், அப்புறம் மருத்துவ செலவுகளும் கண்டிப்பாக குறையும், அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் குறையும், அரசாங்க லோன் அமைகிறது, அப்புறம் குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கிறது, புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அமைகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மே மாதத்துக்குள்ளே சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளாக, நம்மளுடைய எந்த ஒரு கஷ்டத்தையும் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, நான் நிம்மதியாக இருக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா அந்த குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனம் பெருகும், லாபம் பெருகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக குறையும். குருங்கிறது தனக்காரகன் மட்டும் இல்லாமல் புத்திரக்காரகன் சொல்லுவோம், சரிங்களா. அப்போது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு, இல்லை ஒரு வேலை வாய்ப்பு, இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக திருமணம் ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரும். வீடு கட்டுற யோகமும் கண்டிப்பாக வீடு வாங்குகிற யோகம் இதெல்லாமே தனுசு ராசிக்கு உகந்த காலங்கிறதுனால நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்குது, இன்னும் லோன் போட்டு கூட நம்ம பண்ணலாம். புதிய முயற்சி எடுத்தோம்னா இத்தனை நாள் பண்ண முடியாத சில விஷயங்கள் செஞ்சு முடிப்பீங்க. எங்கெங்க நான் பிரச்சனை மேலே சிக்கிட்டு இருக்கிறேங்க, இதெல்லாம் தீர்த்தா தாங்க நான் புதிய வாய்ப்புகளை நான் உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. ஏன்னா 6ஆம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும், புரியுதுங்களா, லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. அப்போது அந்த உச்சமடையக்கூடிய காலம் 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி,
வாகனம், அடுத்தது நகை நட்டு ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அதாவது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் 4ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறாருங்க. ஆட்சிங்கிறது இந்த 4 மாத காலமும் நீங்கள் வீட்டையே கட்டி முடிச்சிடலாம், வீட்டையே கரையம் பண்ணிடலாம். உண்மையிலேயே நீங்கள் ஒரு லக்ஸரி ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அற்புதமாக ஏதாவது ஒரு பண்ணணும்னு நினச்சிருந்தேன், ஏற்கனவே எல்லாம் வாங்கினேன், எல்லாம் இழந்துட்டேன், எத்தனையோ கஷ்டங்கள் பட்டுட்டு எனக்கு புதுசாக ஏதாவது ஒன்று அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, நினைப்பீங்க, ஆசைப்படுவீங்க. ஆனால் அமையாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால, ஏன்னா குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம், அதை விட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது மாளவிகா யோகம். புரியுங்களா? இதெல்லாம் ஒரு பாக்கியம்தான். இந்த நேரத்தில் நம்ம சாதிக்க முடியலனா எப்போவுமே சாதிக்க முடியாது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப லாஸ் அடைஞ்சிட்டேன், எதுவுமே பண்ண முடியல, கண்டிப்பாக இந்த நேரத்தில் பண்ணுங்கள், கைகூடி வரும். வெளிநாடு போகணும்னு நான் முயற்சி பண்ணுறேங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடம், குரு உங்களுக்கு 7ஆம் பார்வையே 12ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்படிங்கிறதுனால தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் பிரயாணங்களால் நம்ம தேவையான ஒரு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்ச மாதிரி சாதிச்சு காட்டுவீங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தனுசு ராசிக்கு சுகமான காலமாக தான் அமையப்போகுதுங்க இந்த குரு பகவானின் வக்ர நிவர்த்தி. இப்போ சொன்ன பலன் கோச்சாரம் அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம் தான் லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி அதாவது யோகாதிபதியா இல்லை பாதகாதிபதியா, இது ஒருத்தருடைய வாழ்க்கையிலுங்க பணம், செல்வாக்கு, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிறது விடாமுயற்சின்னு கடினமான உழைப்பு மட்டும் கிடையாதுங்க. நேரம் கொஞ்சம் சாதகமாக இருக்கணும். நேரம் நம்ம எதை சொல்கிறோம்னா, அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகளை தாங்க நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த ஒரு நல்ல நேரம் நடக்குதா இல்லை கெட்ட நேரமாக இருந்ததுன்னா இந்த நேரத்தில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது நம்ம முடிவு பண்ணுறது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை வச்சு தாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரிங்களா? கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக குரு பகவானின் வக்ர நிவர்த்தியில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தைகளால் மட்டும் இல்லாமல் அது வாய்ப்புகளாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.